ரஹ்மான் ரஹீம். புகாரி என்னும் நூலிலிருந்து மழை வேண்டுதல் பற்றிய இன்றைய தொகுப்பு. மழை வேண்டி தனித்தொழுகை நடத்தாமல் ஜும்மா தொழுகையை அதற்கு பயன்படுத்தி கொள்வது. இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, கால்நடைகள் அழிந்துவிட்டன, பாதைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தனர். அந்த ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை எங்களுக்கு மழை பொழிந்தது. பின்னர் அதே மனிதர் வந்து, வீடுகள் இடிந்து விட்டன, பாதைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன, கால்நடைகள் அழிந்து விட்டன, மழையை நிறுத்துமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து, இறைவா, மணற் குன்றுகளின் மீதும் மலைகளின் மீதும் ஓடைகளிலும் விளை நிலங்களிலும் இம்மலையை திருப்புவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். உடைகளை கழுவுவது போல் அம்மலை மதீனாவை கழுவியது. ஜும்மா நாளில் மழை வேண்டும்போது மேலாடையை மாற்றி போட வேண்டிய அவசியமில்லை. ஜும்மா நாளில் மழை வேண்டும்போது மேலாடையை மாற்றி போட வேண்டிய அவசியமில்லை. இதை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். செல்வம் அழிவது பற்றியும் மக்கள் சிரமப்படுவது பற்றியும் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்தித்தார்கள். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கியதாகவும் மேலாடையை மாற்றி போட்டதாகவும் கூறப்படவில்லை என்று இஸ்ஹாக் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் மழைக்காக பிரார்த்திக்க இமாமை மக்கள் கேட்டால் அதை அவர் மறுக்கக்கூடாது. இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மழைக்காக வேண்டி பிரார்த்திக்க கூறுகிறார். நபிகள் நாயகம் பிரார்த்தனை செய்கிறார், மழை பொழிகிறது. அதிகமான மழை பொழிவதன் காரணமாக மீண்டும் அம்மனிதர் வந்து மழையை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறார். மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை ஓடைகளிலும் விளைநிலங்களிலும் ஆறுகளிலும் பக்கங்களிலும் திருப்புவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார். அந்த மழை உடைகளை கழுவுவது போல் மதீனாவை முழுமையாக கழுவியது. பஞ்சத்தின் போது இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களின் பிரார்த்தனையை கோரியது. பஞ்சத்தின் போது இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களின் பிரார்த்தனையை கோரியது. இதை பற்றி இப்னு மௌசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். குறைசிகள் இஸ்லாத்தை மறுத்தபோது அவர்களுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இதனால் அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு அழிவுக்கு நெருங்கினார்கள். செத்தவற்றையும் எலும்புகளையும் கூட உண்ணலானார்கள். இந்த நிலையில் அபு சுபியான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, முஹம்மதே, உறவினர்களோடு இணைந்து வாழுமாறு கூறுகிறீர். உம்முடைய கூட்டத்தினர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்விடம் துஆ செய்வீராக என்று கூறினார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வானம் தெளிவான புகை மூட்டத்தை வெளிப்படுத்தும் நாளை எதிர்பார்ப்பீராக. திருக்குர்ஆன் அத்தியாயம் 44 வசனம் 10 என்ற வசனத்தை ஓதினார்கள். பின்னர் குறைசிகள் நிராகரிப்பிற்கே திரும்பினார்கள். இதையே அவர்களை பெரும்பிடியாக நாம் பிடிக்கக்கூடிய நாளில் திருக்குர்ஆன் அத்தியாயம் 44 வசனம் 16 கூறுகிறது. இது பத்ரு போரின் போது நிறைவேறியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததும் மழை பொழிந்தது. 7 நாட்கள் மழை நீடித்தது. பெருமழை குறித்து மக்கள் முறையிட்ட போது, இறைவா, எங்கள் சுற்றுப்புறங்களில் மழையை திருப்புவாயாக, எங்களுக்கு எதிரானதாக ஆக்கிவிடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். உடனே மேகம் விலகியது. அவர்களின் சுற்றுப்புறத்தில் மழை பொழிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.